students, we are going to explain the DNA structure. இது என்ன பார்க்கிறதுக்கு வளர்ந்தது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதுதான் DNA. இதை யார் கண்டுபிடிச்சது? 1860 முதல்ல பேட்ரிக் மைசர் என்பவர் தான் கண்டுபிடிச்சார். ஆமா, இந்த டிஎன்ஏவை எனக்கு இன்னும் கொஞ்சம் தமிழ்ல விளக்கமா சொல்றியா? டிஎன்ஏவில் மரபான் கடத்தியாக செயல்படுகிறது. ஆமா, நான் ஏன் கருப்பா இருக்கேன், நான் ஏன் வெள்ளையா இல்ல? நீ இங்கிலாந்தில் பிறந்திருந்தால் நீயும் அம்மாவும் அப்பாவும் வெள்ளையாக இருந்திருக்காங்க, அவர்களோடு நீயும் வெள்ளையாக இருந்திருக்காய். சரி, மரபணுன்னு சொல்லல, இது எனக்கு புரியுது, ஆனா இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல. டிஎன்ஏவில் மரபு பண்புகளை கொண்ட பகுதிதான் மரபான் எனப்படுகிறது, அதாவது ஜீன். எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்குல்ல. உதாரணத்துக்கு ஐஏஎஸ்க்கு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஐபிஎஸ்க்கு இந்தியன் போலீஸ் சர்வீஸ். அந்த மாதிரி இந்த டிஎன்ஏக்கும் ஏதாவது ஃபுல் ஃபார்ம் இருக்கா? இருக்கு. டி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் தான் சுருக்கமாக டிஎன்ஏ என்று கூறப்படுகிறது. இது மட்டும் இல்லை, இன்னும் இதில் சில முக்கியமான மூலக்கூறுகள்லாம் இருக்கு. அப்படியா? அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்றியா? நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதுதான் அடினைன், தயமைன், குவானைன், சைட்டோசைன். சரி, எல்லாருக்கும் தந்தை இருக்கிற மாதிரி இந்த டிஎன்ஏக்கும் தந்தை இருக்கா? இருக்கிறதே. கிரீக் ஜான் மென்டன் என்பவர் தான் டிஎன்ஏவில் தந்தை. இதோடு வகுப்பு முடிகிறது. நன்றி, வணக்கம்.